இதுவரை இருதுருவ அரசியலாக திமுக அதிமுக என்று இருந்த தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் மூன்றாவதாக ஒரு இளைஞர், ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பரிச்சயமான மிக பிடித்தமான ஒரு உச்ச நட்சத்திரம் களத்திற்கு வருகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் வடிவத்திலும் ஒரு பெண் வடிவத்திலும் ஒரு ஓட்டு இருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும். ஆமா சார், விஜய் ரசிகர்கள் இல்லாத குடும்பங்களே கிடையாது. ஆம்பளை பையன் அம்மா அப்பா ஓட்டு போடுவான், பொம்பளை புள்ள தன் தாய் தகப்பனை போட சொல்லும், தன் கணவரை போட சொல்லும். தான் ஒரு மாநாட்டை கூப்பிட்டு நடத்துறாரு, தான் இருக்கும் இடத்திற்கு 10 லட்சம் ரசிகர்களை கூட்டு வந்து காட்டுறாரு. இவர் தேடி தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் சந்திக்க போகிறார். இருதுருவ அரசியல் எங்களை விட்டா வேற ஆள் இல்லை என்ற இருமாப்புக்கு பேரடியாக வரப்போகிறது தமிழக வெற்றிக்களம். ஒரு தலைவனும் ஒரு தலைமுறையும் உருவாகிறது. எழுதி வைத்துக் கொண்டு ஏன் சார் நான் கேட்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் நடிச்சு 69 படங்கள் நடித்து ரசிகர்களை உருவாக்கி மக்கள் மன்றமாக்கி அதை அரசியல் கழகத்துக்கு கொண்டு வந்து பெரிய மாநாடு நடத்தி கட்சியை உருவாக்கி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைவனாக சொல்லுங்க. இதுவரை இருதுருவ அரசியலாக